என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியோடு உன் முன்னால் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா ஒருவரை உன் வீட்டிற்குள் அனுமதிக்கவே கூடாது என்ற ஒரு செய்தியோடு தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவரினுடைய அடையாளத்தையும் உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? என்னதான் உன்னை சுற்றி சில விஷயங்கள் நடந்திருந்தாலும், எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சில விஷயங்கள் உன்னை தேடி வந்திருந்தாலும், ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கரா வந்துவிட்டால் என்றவுடன் நாம் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கவனமாகத்தான் கையாள வேண்டும். ஏனென்றால் அம்மா எப்பொழுதும் உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டுமே கட்டுப்பட்டவள். உண்மையான எண்ணங்கள் கொண்ட பிள்ளைகளின் வார்த்தைகளுக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கின்றவள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நாளில் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருப்பதனை உணரும் நேரம். உன்னோடு இந்த பிரத்யங்கரா உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இத்தனை நாளும் நீ எல்லா விஷயங்களையும் தொலைத்ததற்காக வருந்தி இருக்கலாம். ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருளோடு உன்னுடைய உண்மையான மனதிற்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னையே வியப்பில் ஆழ்த்தத்தான் செய்யும். எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் நேரம் உனக்கு மட்டும் நான் செய்ய வருகின்ற பொழுதெல்லாமும் ஒரு சில தடங்கல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது நான் உன் வீட்டிற்குள் வருகின்ற காலம் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை முழுக்க முழுக்க மனதளவில் காயம் கொண்டு நிற்கிறது. முழுக்க முழுக்க உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்த வைக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் உணர்கின்ற இந்த காலம் இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு எதுவும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்முடைய வீட்டில் இருக்கும் ஏதோ ஒரு தீமை நிறைந்த விஷயம்தான் நமக்கு ஒன்றும் கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் அல்லவா? தெளிவுபட இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்காமல் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் தருகின்ற இது போன்ற ஆச்சரியங்களும் விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நேரமும் இந்த காலமும் உனக்கு இனி என்ன சொல்ல நினைக்கிறது என்பதனை சற்று உறுதியோடு நீ புரிந்து கொள். உனக்காகவே நான் என்னவெல்லாமும் கொடுக்க வருகிறேனோ, இந்த தெய்வம் உனக்காக என்னவெல்லாமும் தந்துவிட நினைக்கிறதோ, இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலமும் இனி உனக்கு ஏற்ற பலன்களை உனக்கு நன்மதிப்போடு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்.
இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். எந்த காலமும் உனக்கு அம்மா நடத்துகின்ற விஷயங்களில் இருக்கும் சில உச்சபட்ச மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி உனக்கு நான் கொடுக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கான நன்மதிப்பை உனக்கு தரும் பொழுது உன்னை சுற்றி இருந்த இந்த தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்வதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் சில நன்மைகளை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உனக்கே என்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் உண்மைகளோடு என்னவென்று புரிந்து நடந்து கொள். தேவை என்றும் தெளிவென்றும் நான் உனக்கு கொடுப்பது இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வரக்கூடிய தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும். அதே நேரம் உன் வீட்டிற்குள் வருகின்ற தெய்வத்தையும் உள்ளே வரவழைக்கும். தெய்வம் வர முடியாமல் நிற்கிறது என்றால் அந்த செய்தியை நாம் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நாம் உணர்கின்ற இந்த காலம் இனி உன்னை சுற்றிலும் நான் இருப்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றி வந்து நான் உன்னை உருவாக்குவதை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பல விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டாயானால் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து நடந்து கொள்வாய். ஒவ்வொன்றிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று புரிந்துவிடும். சரியென்றும் தவறென்றும் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய். எல்லோருக்கும் நம்மை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களின் மீது எப்பொழுதுமே ஒரு பொறாமை எண்ணங்கள் துளிர்வித்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு பொறாமை எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மை விட இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிலையையும் அடைந்து விடக்கூடாது. ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா, உதவி செய்வார்கள், அவர்கள் நல்லபடியாக இருக்கட்டும் என்று உதவி செய்வார்கள். ஆனால் தன்னை விட நல்லபடியாக இருந்துவிடக்கூடாது என்பதிலும் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பார்கள். தன்னை விடவும் இவர்கள் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளையினுடைய மனநிலையும் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளையினுடைய மாற்றங்களும் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதனையும் நாம் எப்பொழுதும் முழுக்க புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இந்த மாற்றங்களை உனக்கு தெளிவாக சொல்லும். பிரத்யங்கரா என்ற தெய்வத்தினுடைய அருளோடு உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை சூழ்ந்து நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா என்ற தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ எல்லா நேரமும் தெளிவாக தெரிந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்குள் ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கவிருக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும் என்பதனை நீ மறக்காதே. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தெரிந்து கொண்டு இவை ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை முழுமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நிலையிலும் நான் வருவது உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை இனி கொடுக்காமல் போகாது.
உன் வீட்டிற்கு வருகின்ற ஒரு குள்ளமான உருவம் கொண்ட ஒரு பெண் உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறாள். அது மட்டுமல்ல, தேனாக பேசுகிறாள், சந்தோஷமாக சிரிக்கிறாள். வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள இவள் நினைக்கிறாள். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கும் இந்த நேரம், சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்வதை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நாம் இருக்கும் இந்த காலம் இனி நம்மை தேடி வந்து நமக்குள் உருவாக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் தெரிந்து உணர வேண்டும். எல்லோரும் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது. அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல, அவரவர் மனதில் இருக்கும் உணர்வுகளுக்கு தகுந்தாற் போல அவர்களை மாற்றிக்கொள்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் நமக்கு தெரிய வரும் நேரம், எல்லாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிச்சயமாக எதையும் உனக்குள் உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் மனதில் நிற்கும் இந்த காயங்களை எல்லாமும் மாற்றவும், இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு உன்னை தேற்றவும், நீ மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மனநிறைவோடு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் எதையும் உணர்த்தும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த மனிதர்களை பற்றிய ஒரு புரிதல் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? இவர்கள் ஒவ்வொருவரும் யாரென்ற ஒரு தெளிவு உனக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்து விட வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருப்பதனை நீ தெரிந்து கொள். உன்னோடு நான் வருவதனை நீ ஏற்றுக்கொள். இனி என்னவானாலும் சரி, நீ நினைப்பதை நினைத்தபடியே நான் உனக்கு கொடுத்து விடுவேன். யார் என்ன நினைத்தாலும், உன்னை பற்றி இவர்கள் என்ன சிந்தனைகளை தனக்குள் வைத்திருந்தாலும், இந்த பெண் எந்த நோக்கத்தோடு உன் வீட்டிற்கு வந்தாலும் அதை எல்லாமும் நான் சரி செய்து கொடுக்கிறேன். பொதுவாகவே நம் வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி, உடனடியாக அவர்களுக்கு நாம் தண்ணீர் கொடுத்து விட்டோமானால் அந்த நேரத்தில் அவர்களின் மனதில் ஆற்றாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிச்சயமாக அடங்கிவிடும். அந்த நேரத்தில் அவர்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக அமைதியை கொடுத்துவிடும். இனி என்ன நடந்தாலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக அது உனக்கு சொல்லி தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம், இந்த பிரத்யங்கரா சொல்லச் சொல்ல உன்னை சுற்றி இந்த தீமைகளை நடத்த நினைக்கும் இந்த மனிதர்களை முதலில் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு திருப்பங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. தெய்வத்தினுடைய அருளோடு உன்னை சுற்றி இனி என்னவெல்லாமும் நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மனதளவில் நாம் தாங்கி நிற்கும் சில சோதனைகளை கண்டு இதனை கேட்டு தெரிந்து கொண்டு இவர்கள் ஆனந்தமடைகிறார்கள். இதையெல்லாமும் புரிந்து கொண்டு இவர்கள் சந்தோஷமடைகிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லா நிலைகளிலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் பார்த்து பார்த்து இவர்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு
பல துன்பங்களை கொடுக்கும் இந்த மனிதர்களிடத்தில் ஒவ்வொன்றையும் இவர்கள் உன்னை பற்றி பேசுவதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு, உன்னை சுற்றி நடக்கும் ஒரு விஷயத்தை என்னவென்று புரிந்து கொண்ட பிறகு, அதை மற்றவர்களிடம் சொல்லி சிரிப்பதில்தான் இவர்களினுடைய முழுமையான சந்தோஷம் இருக்கிறது. மற்றவர்களிடம் சொல்லி ரசிப்பதில்தான் இவர்களினுடைய முழுமையான மகிழ்ச்சி இருக்கிறது. எந்த நாளும் இனி உன்னை சுற்றி வரும் எல்லாமும் உனக்கு மதிப்பை கொடுக்கும்படி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொள். காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுப்பதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்கள் உனக்குள் நன்மதிப்பை கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு சூழ்நிலைகளை எல்லாமும் உனக்கு உணர்த்த வரும் என்பதனை நீ மறக்காதே. நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லோரும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளை தந்துவிட வேண்டும் என்பதனை நீ உறுதிபட நம்பினால் போதும். எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சிக்குள் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உன்னை நான் முழுமைப்படுத்துவேன் என்பதனை மறக்காதே. எந்த ஒரு சந்தோஷத்திலும் தொடர்ந்து வந்து உன்னை நான் தெளிவுபடுத்துவேன் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்காமல் இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் நமக்கு சந்தோஷத்தை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தயங்காமல் இருந்தால் இந்த வாழ்க்கை எதையும் உனக்கு உண்மைகளோடு சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனதில் நல்ல எண்ணங்களோடும் நல்ல புரிதலோடும் இருந்து கொண்டிரு. உன்னை சுற்றி வருவதை நான் எப்பொழுதும் சரியாக கவனத்தில் கொண்டு உனக்கு நான் உருவாக்குகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கவனமாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னிடத்தில் நான் கொடுப்பது என்றும் என்றென்றும் இனி உனக்கு வேண்டியதோடு நீ விரும்பியதோடு இனி எல்லா விஷயங்களையும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதை நீ கண்டு கொள்வாய். பிரத்யங்கரா சொல்லச் சொல்ல முதலில் உன்னுடைய வீட்டிற்குள் தேவையில்லாத எண்ணங்களோடு வருகின்றவர்களை முதலில் நீ கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லது. இவர்கள் பேசுவதை எல்லாமும் கேட்டுக்கொண்டிருப்பதை விட, இவர்கள் செய்வதை எல்லாமும் கவனித்து கொண்டிருப்பதை விட, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உன்னிப்பாக நாம் யோசித்து கொண்டிருப்பதை விட, இவர்கள் இப்படித்தான் என்பது உனக்கே புரிந்த பிறகு நீ மேலும் மேலும் இவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்காதே. மேலும் மேலும் இவர்களை உன்னுடைய வீட்டிற்குள் நீ அனுமதிக்காதே. இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொண்டாலே அது போதும். இனிமேலும் இனி எதையுமே நீ நினைத்து கலங்கிவிட மாட்டாய் என்பது உண்மை. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு திருப்பங்களையும் நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பதில் இனி இருக்கும் சில உண்மைகளை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டுகொள்வாய். இவர்கள் உன்னுடைய வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு அங்கு நடந்திருக்கின்ற மாற்றங்களை சற்று யோசித்துப் பார். இனிமேல் இவர்கள் பேசுவதை எல்லாமும் நீ கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டாயானால் நிச்சயமாக இவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, இதை நினைத்தாலும் சரி, உன்னை ஒருபோதும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் ஒரு மாற்றத்தை நீ அடைந்து விட வேண்டும். அத்தனையிலும் உனக்கு ஒரு மதிப்பும் கிடைத்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
பிரத்யங்கரா சொல்வது போல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. சரியான எண்ணங்களோடு எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.